Hi friends, welcome to workshop. நம்ம இப்போ பார்க்குறது கெல்வினேட்டரு 250 லிட்டர் இது ப்ராப்ளம் என்னென்னா மேலே வந்து ஐஸ் ஃபுல்லாக கட்டி இருந்தது, கீழே வரல கூலிங்கு. அதாவது பயோமெட்ரில் ஃபீஸு ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சதுனால பாக்ஸ் எல்லாம் வந்து ஐஸ் எல்லாம் கரைஞ்சிச்சு. இப்போ வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து பாக்ஸ் வந்து நம்ம பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஐஸ் இருக்கிறப்போ அந்த பேனல் வந்து அசைக்க கூட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஐஸ் கட்டியிருந்தது. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரூ இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம ரிமூவ் பண்ணோன்னா உடஞ்சிரும் பேனல் உள்ள அந்த தெர்மாக்கோலெல்லாம். அதனால் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு 2வது நாள் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இதில் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீட்ரு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸு ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டைமர்லேருந்து அந்த வர லைன் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஹீட்ரு வந்து நம்ம அந்த பயோமெட்டில் வந்து நம்ம டைரெக்ட் பண்ணி ஹீட்ரை வந்து ஆன் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா பயோமெட்லேருந்து நமக்கு நியூட்ரல் சப்ளை போச்சுன்னா தான் வந்து ஹீட்ரு வந்து ஆன் ஆகும். ஹீட்டருக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து இதோட சர்க்யூட் டயக்ராமில் வந்து வயரிங் பண்ண ஃப்ரிட்ஜு கிடையாது. இது கெல்வினேட்டர் சர்க்யூட் டயக்ராமில் இல்லாமல் இது வந்து ஓல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராமில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. அந்த இதில் தான், அந்த பேஸில் தான் வந்து டைமர்லேருந்து வர்ற பேஸ் வந்து ஃபீஸுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபீஸ்லேருந்து வர்ற அவுட்டு ஹீட்டருக்கு போயிட்டுருக்கு. ஹீட்டருக்கு அடுத்த சைட்லேருந்து வந்து பயோமெட்டில் அந்த ப்ளூ பின்னு வரும்ல, அந்த இது கொடுத்துருக்குறாங்க. டைமர் வந்து இதுக்கு வந்து கீழே வரும், ஃப்ரிட்ஜு உள்ளே வரும். இதுக்கு ஓல்ஃபுல் ஃப்ரிட்ஜுக்கு வர்ற மாதிரி. கெல்வினேட்டருக்கு வேறு டைப்பு டைமர் வரும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து ஓல்ஃபுல் டைமர் தான். பயோமெட்டில் வந்து ஓல்ஃபுல் பயோமெட்டில் தான் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அந்த பயோமெட்டில் வந்து எடுத்த அந்த லைன் மட்டும் நம்ம வந்து டைரெக்ட் பண்ணுறோம் பயோமெட்டில். அப்போ என்ன ஆகும்னா நியூட்ரல் வந்து டைரெக்ட் ஆகும். கீழே டைமர் வந்து நம்ம ஹீட்டருக்காக நம்ம டிஃபால்ட்டில் ஆன் பண்ணி வைக்கிறப்போ பேஸ் வந்து டைரெக்டாக வந்து ஃபீஸுக்கு உள்ளே வந்து ஃபீஸ் அவுட்டு நம்ம இதுக்கு ஹீட்டருக்கு போயிடும் ஒரு பக்கம். ஹீட்ரு ஆன் பண்ணி வச்சாச்சு. அந்த டிஃபால்ட் சிஸ்டம் ஆனில் வச்சுருக்குறோம். நமக்கு இப்போ வந்து ஃபேஸ் வந்து நமக்கு கம்ப்ரஸருக்கு ஃபேனுக்கு கொடுக்காம ஹீட்டர் லைனுக்கு கொடுக்கும். பயோமெட்டில் வந்து டைரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹீட்ரு வந்து ஆனில் இருக்குது. இதில் வாட்டர் ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறோம். ஹீட்ரு வந்து அது தெரியணுன்றதுக்காக கீழே இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி மேலே வச்சுருக்குறோம். ரெட் கலரில் நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இதில் வாட்டர் ஊற்றி செக் பண்ணுறோம். இப்போ ஹீட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஏதாவது பிளாஸ்டிக் இதில் என்ன பட்டுதுன்னா பிளாஸ்டிக்கோட மெல்ட் ஆகிடும். ஹீட்ரு நல்லாயிருக்கு. வயரிங் சிஸ்டம் கூட எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பயோமெட்டில் மட்டும் போயிட்டுருக்குது. அதனால் நமக்கு வந்து நியூட்ரல் சப்ளை வந்து ஹீட்டருக்கு வரல. அதனால் வந்து நமக்கு ஹீட்ரு வந்து ஆன் ஆகலை. இப்போ நம்ம பழைய பயோமெட்டில் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புது பயோமெட்டில் போட்டோன்னா சரியாக போயிடும். ஆனால் அது மட்டும் தனியாக மாற்றினா நல்லா இருக்காதுன்ட்டு அது கூட ஃபீஸும் வந்து நம்ம வந்து புதுசு போட்டுடுறோம். எல்லாம் பழசை எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல புது மெட்டீரியல் 2 பயோமெட்டிலும் ப்ளஸ் ஃபீஸும் போட்டு ஹீட்ரு அங்கே உள்ள சீட்டிங் வச்சுட்டு பேனல் வந்து ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம இப்போது இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் பயோமெட்டில், ஆர்டினரி சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு வர பயோமெட்டில். இது ஆக்சுவலாக இந்த பயோமெட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் ஆகும். இதோட கான்செப்ட் என்னென்னா பயோமெட்டில் வந்து நமக்கு ஒரு 5 டிகிரி இல்லை 0 டிகிரி அந்த ரேஞ்ச் இருக்கிறப்போ அது வந்து சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த நியூட்ரல் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து நமக்கு அனுப்பி வைக்கும். டெம்பரேச்சர் கம்மியானோன்னே, அதாவது 5 டிகிரிக்கு மேலே 7 இல்லை 8 அந்த மாதிரி அதிகமாக வரப்போ பயோமெட்டில் வந்து
ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து நியூட்ரல் சப்ளை வந்து போகிறத வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். அப்போ வந்து நமக்கு ஹீட்ரு வந்து ஆன் ஆகாது. ஒருவேளை பயோமீட்டர் வந்து ஏதோ ஷார்ட் ஆகிடுச்சு, உள்ள டைரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக நியூட்ரல் சப்ளை கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஹீட்ரு வந்து ஜஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் இல்லைனாலும், அதாவது மைனஸு இல்லை 5 டிகிரி இல்லை 0 டிகிரி அந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் ஹீட்ரு ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் என்னென்னா, அந்த ஹீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஃபீஸ் வந்து ஓவர் டெம்பரேச்சராக அவுட்புட் அங்கே ஆகிட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீஸ் வந்து போயிட்டு அந்த இதை வந்து ஆஃப் பண்ணிடும் ஹீட்ரு. அது ஒரு சேஃப்டி சிஸ்டம். அது 2 சைடும் வந்து சேஃப்டி இருக்கும் நமக்கு. இல்லை அப்படின்னா அது என்ன ஆகுனா ஃப்ரிட்ஜ் அப்படியே கீழே அந்த சைடு தெர்மாக்கோல் இல்லைன்னா ஃப்ரண்ட் பேனல்லாம் பிடிச்சிச்சின்னா அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் புது பயோமெட்ரில் ஃபீஸு போட்டுட்டு நம்ம வந்து டைமர் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். எல்லா சப்ளைவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டைமர் வந்து ரன் ஆகும். உள்ள அந்த பிளாக் கலர் இது வந்து அதாவது ரன் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து டைமர் ஆன் ஆகி நமக்கு வந்து சப்ளை வந்து மாற்றி கம்ப்ரஸருக்கும் ஃபேனுக்கும் கொடுக்கும். அது ஆன் ஆச்சுன்னா, அது ரொட்டேட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது அந்த இது நடக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா டைமர் வந்து திருப்பி வந்து ஆன் ஆகாது, அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கும். அது அவ்வளோதான், அப்படியே தான் இருக்கும். 4 நாள் அப்படியே தான் இருக்கும். திருப்பி நம்ம வந்து அங்கே அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி நிலமை இருக்கும். அது போகிறதுக்கு வந்து ஹீட்ரு தான் ஒரு 90% காரணமாக வந்து ஹீட்ரு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வயரிங் ஃபால்ட் இருந்ததுனா தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். கொடுத்த வயரிங் எல்லாம் முடிச்சுட்டு டேப் அடிச்சுட்டு நம்ம கீழே வந்து இது செக் பண்ணுறோம் டைமரு. அதாவது நம்ம டைமர் வந்து டிஃபால்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா வயரிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த டைமர் வந்து அந்த ரன் ஆகும். இது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இல்லை 7 மினிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு ஒவ்வொரு டைமர் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். வேர்ல்ஃபுல்னால் ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து திருப்பி எடுத்துக்கும். அப்போ திருப்பி ஆன் ஆகிறப்போ மேலே ஃபேனு கீழே வந்து கம்ப்ரஸருக்கு வந்து சப்ளை கொடுக்கும். இப்போ கொடுத்த ஹீட்டர் சப்ளை இல்லாமல் அதை வந்து மாற்றி கொடுக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் ஓகே. இப்போ டைமர் வந்து நம்ம திருப்பி ஆன் பண்ணி விட்டுறோம். ஆன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வச்சிடறோம். அவ்வளோதான், ஒர்க் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.